வேனல் தெரு எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய சிறுகதை. 14ஆம் நூற்றாண்டு யுத்தத்தில் தப்பிய குதிரை போல வேனல் தெரு வசீகரமாக வாளை ஆட்டி அழைத்து கொண்டிருந்தது. நீண்ட உருவங்களாகவும் தோற்றம் களைவுற்றவர்களாகவும் குடிகாரர்கள் நடந்து கொண்டிருந்தனர். வேனல் தெருவின் இரு பக்கமும் நீண்ட வரிசையாக மதுக்கடைகளே நிறைந்திருந்தன. கண்ணாடி குடுவைகளில் தேங்கிய மது தன் நீள்தொடு கொம்புகளால் பார்ப்பவரின் கண்களை சுருட்டி அடைத்து கொண்டிருந்தது. நகரின் பழமையான இந்த தெருவின் இமைகள் இரவு பகல் பேதமின்றி சிமிட்டிக் கொண்டிருந்தன. வயதை மறந்த குடிகாரர்கள் தங்களை மீறி சிநேகித்து கொண்டும் பரஸ்பரம் அன்பில் கட்டுப்பட்டவர்களாய் நேசம் மட்டுமே வழியும் மது குடுவையுடன் விடாது பேசியபடி இருக்க, எரிந்து கொண்டிருக்கும் 1-2 குண்டு பல்புகளுக்கு ஊடே பெண்களும் கூடி கபடின்றி சிரித்தபடி முக்காடு விலக்கி குடித்து போகின்றனர். போதை ததும்பியவேன் கனவிலோ உருக்கொண்டது போல் வியாபித்திருக்கிறது வேனல் தெரு. மனிதர்கள் மதுவுடன் தங்கள் ஆகிருதிகளை கரைத்துவிட்டு திரவம் போலாகி மது புட்டியினுள் சேகரமாகிவிட முயன்று கொண்டிருந்தனர். நீண்ட தாடியும் கருத்த ரம் புட்டியுமாக நிற்கிறாரே, அதோ கட்டத்தின் கடைசியில், அவரிடம் கேளுங்கள். தனது வினோத கனவுகளில் 100 நடிகைகளை காதலித்து தோற்ற கதை அவரிடம் ஒரு சுருள் பூச்சியாய் 1000 கால் கொண்டு ஊர்ந்து கொண்டிருக்கிறது. என்றோ இறந்து போய்விட்ட எல்பி வனமோகினிக்காகத்தான் அவர் இப்போது மது அருந்தி கொண்டிருக்கிறார். 20 வயதிற்குள் எண்ணற்ற நடிகர்களால் காதலிக்கப்பட்டு எவரையும் வெறுக்கத் தெரியாமல் சுய மரணம் செய்து கொண்ட அந்த நடிகையின் சுருள் கூந்தல் இழை ஒன்று மதுவின் வழியே தன்மீது படர்வதாகவே அவர் நினைத்து கொள்கிறார். எல்பி வனமோகினியை அவர் நேரில் கண்டவரில்லை. யாரோ தந்த சினிமா புகைப்படத்தாளில் சுழித்த உதடுடன் இருந்த அவள் நரி ஒன்றை தன்னோடு அணைத்து கொண்டிருந்தாள். நரியே அவளை காதலிக்கச் செய்தது. இந்த நூற்றாண்டின் 2ஆம் பத்தில் இறந்து போனாள் வனமோகினி. என்றாலும் என்ன, அவளை உயிருடன் எழுப்பும் மது புட்டிகள் அவரிடம் இருந்தனவே. அவரின் மனதில் அன்பின் சிறு துவாரங்களின் வழியே தீர்க்க முடியாத துக்கம் சுரந்து கொண்டிருக்கிறது. அன்பே துக்கத்தின் துளிதானோ? உலகில் வனமோகினியின் காலம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இருக்கும்? அவரிடம் இருந்து தேவைப்படுமாயின் மதுவை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இன்று அவரிடம் இருந்த மதுப்புட்டியை பிடுங்கிக் கொண்டு அவரை மிதித்து தள்ளியபடி நகர்கிறானே அந்த இளைஞன், அவன் பெயர் என்னவாக இருக்கும்? வேனல் தெருவிற்குள் வருபவர்கள் எவராக இருப்பினும் பெயர் ஒன்றுதானே. இளைஞன் தன்னிடம் இருந்த சில்லறைகளை தெருவெங்கும் வீசி இறைக்கிறான். எவனோ ஒரு கடைக்காரன் தன்னிடம் சில்லறை இல்லை என எந்த ஊரிலோ மறுதளித்ததின் பதிலாக இங்கே சில்லறைகளை வீசுகிறான். பின்பு மெதுவாக தன்னிடமிருந்த 100 ரூபாய் தாளை சுருட்டி அதன் முனையில் நெருப்பிட்டு புகைக்கிறான். அவனை பார்த்து யாரோ சிரிக்கிறார்கள். 7ஆம் நம்பர் கடை மூலையில் இருக்கும் இருவர்தானே சிரித்தது. அவர்களில் ஒருவனுக்கு பணத்தை புகைப்பவனிடமிருந்து ஒரே ஒரு தம் அடிக்க ஆசை எழ கால் பின்னிய நிலையில் எழுந்து வந்து அவனிடம் தம் கேட்கிறான். வந்தவன் உதட்டிலும் பணத்தின் நீல நிறம் ஒட்டிக்கொள்கிறது. இருவரும் புகைக்கிறார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட புதிய நட்பிற்காக இருவரும் ஒரே மது கோப்பையை பகிர்ந்து கொள்கிறார்கள். கோப்பை காலியானதும் இருவருக்குள் விரோதம் துவங்குகிறது. தனது பணத்தை பிடுங்கி சுருட்டி புகைத்து விட்டான் என்று வந்தவனுக்கு எதிராக கூச்சலிடுகிறான் இளைஞன். 7ஆம் கடையில் இருந்தவனோ தன்னுடன் இருந்த நண்பன் எவன் என அறியாது மற்றொருவன் தோளில் சாய்ந்து கொண்டு உறவை விழித்து மாப்ள என செல்லமிடுகிறான். இத்தனை குடிகாரர்களுக்கும் நடுவில் சிதறிய நாணயங்களை குனிந்து அவசரமும் ஒடுக்கமுமாக பொறுக்கிக் கொண்டிருக்கிறாளே அந்த செங்கிழவி, அவளை விடவும் திருடக்கூடியவர் இந்த வேனல் தெருவில் எவரும் கிடையாது. நாணயங்களை குனிந்து சேகரித்தபடியே அவள் கால் செருப்புகளை திருடி ஒலிக்கின்றாள் பாருங்கள். அவள் உடைந்த குப்பிகளுக்குள் நாணயங்களை போட்டு குலுக்குகிறாள். அவைதான் எத்தனை இனிமையாக சப்தமிடுகின்றன. நாணயங்கள் நிரம்பிய மதுப்புட்டியுடன் வேனல் தெருவில் இருந்து இருள் சந்தில் போகிறாள். அங்கும் சிலர் குடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
அவர்கள் நிலத்தோடு உரையாடி கொண்டிருப்பது போல முணுமுணுக்கின்றனர். விலை மலிந்த சாராய வீதி அந்த இருள் சந்து. தகரக் குவளைகளில் மஞ்சள் சாராயம் மின்னுகிறது. செங்கிழவி தன் மதுப்புட்டியை ஒரு தகரக் குவளையில் கொட்டுகிறாள். மிச்சமான சாராயத்தில் ஊறுகின்றன நாணயங்கள். தங்கத்தை போன்ற வசீகரமான அத்திரவத்தை அவள் உதடு தீண்ட விரிகின்றது. ஒரு வான்கோழியைப் போல சப்தமிட்டபடி அவள் குடித்துவிட்டு தகரக் குவளையை தருகிறாள். அவளுடைய வயது மெல்ல கரைந்து மீண்டும் பால்யம் கண்டவள் போல தனது மார்புகளை சாராயக்காரனிடம் காட்டி இச்சை மொழியில் பேசுகிறாள். அவனோ கிழட்டு நாயே என ஏசியபடி மீண்டும் தகரக் குவளையில் சாராயம் தருகிறான். இனி இரவு முழுவதற்கும் வேறு கிடைக்காது என்பது தெரியும். நீண்ட கயிற்றால் காளி மதுப்புட்டியை இடுப்பில் சுற்றி நாணயம் தேடி அலையத் துவங்குவாள். வேனல் தெருவிற்கு எல்லா இரவும் மது வாங்க வரும் பக்கீர் வந்திருக்கக்கூடும். அவரது மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் ஓசையை கேட்டதும் கிழவி ஓடுகிறாள். பக்கீர் என்றைக்கும் போலவே 2ஆம் கடை முன் நிற்கிறார். அவருக்கு உரியதை பெற்றுக்கொள்கிறார். இளம் பெண்ணைப் போல அவரை உரசி சிரிக்கிறாள் செங்கிழவி. அவர் வண்டியில் அமர்ந்தபடி எல்லா நாளையும் போலவே தனது இடது காலால் அவளை உதைத்து தள்ளிவிட்டு 5 ரூபாயை எறிந்து புறப்படுகிறார். அதை எடுக்க மனமற்றவளாக அவரின் மனைவிகளை பற்றிய வசைகளை பெருக்கியபடி நிற்கிறாள். அந்த பணம் இரவெல்லாம் எவராலும் எடுக்கப்படாமல் அந்த இடத்தில் கிடக்கும். விடிந்த பின்பு அதை அவளே எடுத்துக்கொள்ளக்கூடும். ஆயினும் இரவில் அவள் அதன் மீது மூத்திரம் பெய்வதையோ காரி உமிழ்வதையோ எவர் தடுக்க முடியும்? வழியற்ற ஒருவன் அப்பணத்தை எடுத்த நாள் ஒன்றில் கிழவி அவன் உடைகளை அவிழ்த்துவிட்டு ஆடையற்ற அவன் உறுப்பில் புட்டியால் அடித்திருக்கிறாள் என்கிறார்கள். எனினும் புறக்கணிக்கப்பட்ட பணம் வெறும் காகிதமாக இருளில் வீழ்ந்து கிடக்கும். வேனல் தெருவிற்கு புதிதாக வந்த அந்த பையனை பாருங்கள். இப்போதே மீசை அரும்பத் துவங்கியிருந்த அவன் எதிர் வீட்டில் குடியிருந்து வேறு ஊருக்கு மாற்றலாகி போன மாணவிக்காகவும் தன் முதல் காதலுக்காகவும் மதுப்புட்டியை திறக்கிறான். அவனிடம் சொல்ல ஒண்ணாத காதல் இருக்கிறது. தோற்றுப்போன தன் முதல் காதல் பற்றி யாரிடமும் பேச முடியாத தவிப்பில் அவன் கடைசியில் தன்னிடமே பேச முயலுகிறான். தன்னிடம் பேசுவதை விடவும் வேறு எவர் கிடைக்கக்கூடும் நல் துணை? அவனுக்கு குடிக்கத் தெரியாமல் இருக்கக்கூடும். ஒருவேளை மது அவனை வீட்டிற்கு திரும்ப விடாமல் ஏதோ ஒரு தெரு இருளில் விழச் செய்யக்கூடும். ஆனாலும் அவனுடன் பேசுவதற்கு கற்றுத்தரக்கூடும். அவன் கருப்பு திரவம் ஒன்றை வாங்கியிருக்கிறான். அத்திரவம் அவன் உடலில் கண்ணாடி இதழ் போல நீர்த்தட்டானின் சிறகை விடவும் மெல்லியதாக 2 சிறகுகளை கிளைவிடச் செய்யும். இதை நினைத்தபடியே குடிக்கிறான். பனை விசிறியைப் போல வடிவம் கொண்ட அந்த சிறகு அருகில் குடித்து கொண்டிருப்பவன் கண்ணுக்கு கூட தெரிகிறது. அவனுள் மிதந்து கொண்டிருந்த திரவம் மாற்றலாகி போன பெண்ணின் சுவடுகளை பற்றி சென்று தெரியாத ஊரில் உறங்கும் அவள் வெண் பாதங்களை முத்துகின்றன. அவன் இப்போது அந்த பெண்ணையே குடித்து கொண்டிருக்கிறான். புட்டியில் ஒரு துளி திரவமும் இல்லாமல் தீர்த்து விட்டான். நீர்மை படர்ந்த கண்களுடன் தன் முதல் காதலை பற்றி தன்னிடமே பேசிக்கொள்கிறான். விசும்பலும் ஏக்கமும் ஊர்கின்றன உடலெங்கும். சக குடிகாரன் ஒருவன் அவனை நோக்கி தன் கைகளை விரிக்கிறான். கரங்களின் ஊடே நுழைந்த மாணவனை முத்தமிடுகின்றன பெரு உதடுகள். மாறி மாறி முத்தமிட்டுக் கொள்கிறார்கள். பின் இருவரும் தோளில் கை போட்டபடி அடுத்த மதுக்கடைக்கு போகிறார்கள். அவர்களை இடித்து கொண்டு போகும் நபர் பையனின் நல்லாசிரியராக இருக்கிறார். எனினும் என்ன, இரவின் இரகசிய படிக்கட்டுகளின் வழியே உழவும் குடிகாரர் அவரும் தானே. காளி மதுப்புட்டிகளில் விரல் நுழைத்து துளாவும் குருடன் செபாஸ்டியான் புட்டிகளில் மிஞ்சிய மதுவை துளித்துளியாக தன் சிரட்டையில் சேகரிக்கிறான் பாருங்கள். எவனோ குடித்து மீதம் வைத்து போன பாதி புட்டி ஒன்றால் சிரட்டையே நிரம்பி விடுகிறது. இனி அவனை விடவும் யோகமும் சந்தோஷமும் கொள்ளக்கூடிய மனிதன் எவன் இருக்கிறான்? வேனல் தெரு இடிந்த மூத்திரப் பிறையின் படிக்கட்டில் அமர்ந்தபடி
அவன் இரவு உணவையும் சிரட்டை மதுவையும் ருசித்து குடிக்கிறான். பகல் முழுவதும் கூவி பெற்ற நாணயங்களையும் மனிதர்களையும் மறந்துவிட்டு தான் கண் பார்த்து அறியாத வேனல் தெருவின் வாசனையை முகர்ந்தபடி களிப்புறுகிறான். சந்தோஷம் ஒரு சல்லா துணி போல் உடல் மீது படர்கிறது. தன்னிடமிருந்த பீடியை புகைக்கத் துவங்கியதும் உலகம் ஏன் இத்தனை சந்தோஷமாகவும் இடைவிடாத களிப்பையும் கொண்டிருக்கிறது என எண்ணிக்கொண்டான். ஸ்திரீகளையும் வீட்டையும் மறந்த வேனல் தெரு மதுக்குடியர்களுக்குள் மட்டும் எப்படி வற்றாமல் களிப்பு பீரிடுகிறதோ என புரியவே இல்லை. கசப்பு முளைந்த நாவுடன் அவர்கள் உலகின் மொத்த களிப்பையும் திருடி வந்து விட்டார்களா என்ன? வேடிக்கையும் உல்லாசமும் நிரம்பிய அத்தெருவிற்குள் குற்றம் என எதை சொல்லிக் கொள்ளக்கூடும்? திறந்த இரவினுள் குற்றங்கள் நிழலைப் போல சப்தமிடாதபடியே உலவுகின்றன. பண்டிகை நாள் தவிர வேறு காலங்களில் ஒப்பனையற்று போன ஸ்திரீ பார்ட்டுக்காரன் ஒருவன் மட்டும் குடியில் குரல் உயர்த்தி பாடாமல் இருந்திருந்தால் உல்லாசத்தில் இந்த லயம் இருந்திருக்கக்கூடுமா? அவனுக்கு பெண்களை விடவும் அடர்ந்த கூந்தல். ஸ்திரீ முகம் கொண்ட அவன் வேனல் தெருவிற்கு குடிப்பதற்கு ஒருபோதும் தனியே வருவதே இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை மார்போடு அணைத்து எடுத்து கொண்டு வருவான். கற்பனையான உபவனத்தில் தோழியோடு அலையும் ராணியைப் போல நடக்கிறான். அவனுடைய தோளில் சரசரக்கும் தலைமயிர் குடிப்பவர்களுக்குள் சரசத்தின் மூச்சை கிளப்பிச் செல்கிறது. வேஷமிடாத போதும் அவனால் ஸ்திரீ பார்ட்டினில் நின்று தப்பிக்க முடியவில்லையே. பொய் மார்பகமும் உயர் கொண்டையும் அணியவில்லையே தவிர அவன் முகத்தில் மஞ்சள் திட்டுகளும் கைகளில் வளையும் சப்தமிட வருகிறான். அவனுடைய ஆட்டுக்குட்டி துள்ளி குடிகாரர்களின் ஊடே அலைகிறது. ஆட்டின் கழுத்தில் புரளும் ஒற்றை மணி சப்தம் கேட்ட குடிகாரன் எவனோ தங்களுக்கு குடிப்பதற்காக வாங்கிய புட்டியுடன் இருளில் மறைகிறான். ஆட்டின் கண்களில் பழகிய போதையின் சுகிப்பு தெரிகிறது. அவனும் ஆடுமாக குடிக்கிறார்கள். இருவரும் இரவெல்லாம் குடிக்கக்கூடும். குடித்த ஆடுகள் எப்போதும் இயல்பிலேயே புணர்ச்சிக்கு இயங்குகின்றன. அவை மனித பேதம் அறியாது கால் தூக்கி நிற்கின்றன. நள்ளிரவு வரை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆடு வேனல் தெருவினின்று கிளம்பி அவர்கள் மஞ்சள் அழியும் உலர்ந்த வீதிகளில் காகிதத்தை மென்றபடி அலையத் துவங்குகிறது. மூடிய வீடுகளுக்கு வெளியே முரட்டு குடிகாரனைப் போல ஆடு மணி அசைத்து சுழல்கிறது. தடுக்க யார் இருக்கிறார்கள்? உல்லாசம் தெருவில் தனியே நடனமிடுகிறது என்பதைத் தவிர. வேனல் தெரு மதுக்கடைகள் மூடப்படுவதே இல்லை. கடைகளுக்கு குடிக்க வருபவர்கள் மட்டுமல்ல, கடையில் இருக்கும் விற்பனை செய்யும் நபர்கள் கூட ஒரே முகச்சாயலில்தான் இருக்கிறார்கள். அவர்களுள் 4ஆம் கடை சிப்பந்தியின் கண்கள் புட்டிகளை வாங்கும் எல்லா மனித முகத்தையும் துளையிட்டு அறிந்து விடுகின்றன. மதுக்கடை சிப்பந்திகள் சில்லறை தராமல் ஏமாற்றும் போதோ கள் மதுவை விற்கும் போதோ கூட குடியர்கள் ஏன் எதிர்ப்பதில்லை? வேனல் தெரு இரவு எப்போதும் அரை மயக்க நிலையே இருக்கிறது. பொருள் வழி அலையும் வியாபாரிகளும் பயணிகளும் இதனுள் நுழையாமல் செல்ல முடிவதே இல்லை. தனது குறிப்பேட்டில் யாரோ பயணியின் கைகள் தெருவின் ஞாபகத்தினை எழ தாக்குகின்றன. பின் அவனும் களைத்து விடுகிறான். நேற்றாக இருக்கலாம். குடிக்க வந்த இருவர் நெடுங்காலத்தின் பின் சந்திப்பு கொண்டு நினைவை பரிமாறியபடி குடித்தனர். அவர்கள் பர்மாவிலிருந்து நடந்து வந்தவர்கள் எனத் தெரிகிறது. மதுப்புட்டிகள் காலியாகியபடி இருந்தன. பின் இருவரில் மூத்தவன் மதுப்புட்டியை உயர்த்தி அதனுள் பர்மா மூழ்கி இருப்பதாக கூறுகிறான். திரவம் மெல்ல படிய பர்மா நகரம் கண்ணாடி மீறி விரிகிறது. இருவரும் யுத்தத்திற்கு முந்திய மர வீடுகளின் சாலையில் நடக்கின்றனர். ஜப்பானிய விமானங்களின் குண்டு நகர் மீது சிதறுகிறது. தெருக்களுக்குள் ஓடுகிறார்கள். துப்பாக்கி ரவை எட்டாத வெளியில் பயணித்து நடந்தபோது ஒருவன் மற்றவனை நோக்கி துப்பாக்கி நீட்ட தோட்டா பீரிட்டு முதுகில் பாய்கிறது. விழித்து கொண்டவனைப் போல குடிப்பவன் கண்ணாடி புட்டியை தூக்கி உடைக்கிறான். பர்மா சிதறுகிறது. சுட்டு கொன்றது யார் யாரை என்ற புதிர் விலகாமல்
சொந்த துயரத்திற்காக மீண்டும் ஒரு மதுப்புட்டி வாங்க நடக்கின்றனர். இரவு நீள நீள மயங்கிச் சரிந்த சாயைகளின் நடமாட்டம் ஓய்ந்த பின்பும் வேனல் தெரு விழித்தபடிதான் இருக்கிறது. என்றோ இந்த நகரை ஆண்ட வெள்ளை பிரபுவின் குள்ளமான சிலையை பாருங்கள். அதன் கண்கள் கூட இந்த தெருவை பார்த்தபடிதான் இருக்கின்றன. பிறந்த தேசம் விட்டு கனவு கப்பலில் மிதந்தபடி அந்த துரை இந்நகரை நன்றாக அறிந்திருந்தான். அந்த சிலையின் கீழே உழுதுகிறானே ஒருவன், அவன் எதைத்தான் பேசுகிறான்? காதில் விழுகிறதா? என்றோ மழை வெறித்த நாள் ஒன்றில் சிவப்பு குடையுடன் வந்த 2 சட்டைக்கார பெண்கள் கண்ணீர் மல்க அந்த சிலையின் முன்பாக மௌனித்து விட்டு ரோஜா மலர்களை அங்கு விட்டு சென்றனரே, அன்றும் அவன் அங்கு குடித்து கொண்டிருந்தான். ரோஜா மலர்கள் வேனல் தெரு மதுக்குடியர்களை பேச்சற்று போகச் செய்தது. மதுக்கடைக்காரர்களுக்கு அந்த ரோஜாக்களைப் போல குற்ற உணர்வை ஏற்படுத்தும் எந்த பொருளும் இதுவரை உலகில் இருந்ததாக நினைவில்லை. 28 மதுக்கடை சிப்பந்திகளும் ரோஜாக்களை யாராவது எடுத்து போய்விட வேண்டும் என ஆசைப்பட்டார்களே அன்றி எவனும் இறங்கி அந்த ரோஜாக்களை எடுத்து எரிய இயலவில்லை. 14ஆம் கடை சிப்பந்தி ஒருவன் தன் 6 வயது மகள் ஞாபகம் பெருமைல்களுக்கு அப்பால் உள்ள கிராமத்து வீட்டின் கதவுகளை தட்டி முகம் பார்க்க ஆசையுற்று புலம்பினான். அவனாலும் இந்த ரோஜாக்களை எடுத்துவிட முடியவில்லைதானே. 3 நாட்கள் வரை அதே இடத்தில் காய்ந்து சருகாகிய நிலையில் ரோஜாக்கள் இருந்தன. பின் காற்று அதை தன்னோடு கூட்டிப் போனது. காற்றில் மறைந்துவிட்ட ரோஜா ஏற்படுத்திய வெறுமை கடை சிப்பந்தி ஒருவனுக்கு தாழாமல் அவன் வீதியில் நின்று அழித்து ஓடி நகரையே விட்டு புலம்பி ஓடுகிறானே, அது எதற்காம்? விசித்திரம்தான் மனிதர்களாக உருக்கொண்டு இங்கு வருகின்றதா என்ன? மழிக்கப்படாத மயிர் படர்ந்த முகத்துடன் ஒருவன் எல்லா மதுக்கடைகளிலும் இறைஞ்சும் குரலில் பணத்தை வைத்து கொண்டு கேட்டும் எவரும் இல்லை என தலையாட்டுகிறார்களே, தெரிகிறதா? அவனுக்கான மதுப்புட்டிகள் உலகில் இல்லாமல் தீர்ந்து விட்டனவா? அவன் குடிப்பதற்காக எதையும் கேட்பதாக தெரியவில்லை. அருகில் வந்து அவன் குரலை கேளுங்கள். வேறு ஏதோ ஒரு பொருளிற்காக மன்றாடுகிறான். படர்ந்த மீசையில் கண்ணீர் துளிர்த்து நிற்க அவன் வேதனையுடன் எதைத்தான் கேட்கிறான்? நேற்றுதானோ இல்லை 1 வருடத்தின் முன்பாகவோ ஏதோ ஒரு மதுக்கடையில் அவன் இறந்து போன மனைவியின் மணநாள் பட்டு புடவை ஒன்றை விற்று குடித்து போயிருக்கிறான். இன்று புடவையின் ஞாபகம் பீரிட தேடி மீட்டு கொள்ள அலைகிறான். அந்த புடவையின் ஒரு முனை தீயில் எரிந்து போயிருக்கும் என்பதும் அதை செய்தவன் அவன் என்பதையும் யார் அறிவர்? எல்லா மதுக்கடைக்காரர்களும் அவனை அறிவர். புடவை என்றில்லை, கடிகாரங்கள், நிலைக்கண்ணாடி என எத்தனையோ விற்று குடித்து போயிருக்கிறான். அந்த புடவையை அடைந்தவன் எக்கடையின் சிப்பந்தி எனத்தான் தெரியவில்லை. அவனது பரிதாபம் தாங்காது சக குடிகாரன் ஒருவன் விடாது பேசுகிறான். ஒரு சிப்பந்தி அவனை கூப்பிட்டு குடிகாரர்கள் விற்றுப்போன பொருட்களின் சேகர அறையை திறந்து காட்டுவதாக கூறுகிறான். அந்த அறையினுள் புடவைகள், மரக்கண்ணாடிகள், கடிகாரங்கள், மணல் குடுவைகள், பழம் துப்பாக்கி, இசைத்தட்டுகள், புகைப்பிடிக்கும் குழல், கோப்பைகள், தைல ஓவியம் என குவிந்து கிடக்கின்றன. தன் மனைவியின் புடவையை தேடிச் சலிக்கிறான். என்றோ அடமானத்தில் வைக்கப்பட்டு போன சித்திரக்காரனின் இதயம் ஒன்று மிக மெதுவாக துடித்து கொண்டிருந்தது அறையில். அந்த அறையை விட்டு அகலாது 6 நாட்கள் புடவையை தேடிக்கொண்டிருந்தான். பின்னொரு நாள் வெளிரிய முகத்துடன் மனைவியின் புடவையை நெருப்பிட்டு எரித்து சாம்பலாக்கி குடித்தவன் நானே என கூறி தெருக்கடந்து செல்கிறான். கடை சிப்பந்திகள் அறிந்திருக்கிறார்கள் குடிகாரர்கள் எதையும் நினைவில் வைத்துக் கொள்வதே இல்லை என்பதை. வேனல் தெரு என்பதே ஒரு கண்ணாடி கூண்டுதான் போலும். இங்கே வருபவர்கள் மதுவால் மட்டும் போதையாடுகிறார்கள் என எவராலும் தீர்க்கமாக சொல்ல முடியாது. விசித்திரம் ஒரு மோதிரம் என இவர்கள் விரல் சுற்றி கொள்ள உறக்கமற்று எதைத்தான் அழிந்துவிட குடிக்கிறார்கள். வாகனங்கள் ஊர்ந்து அலையும் நகர வீதியில் கூக்குரலிட்டு வெறியுடன் ஒருவன் நீட்டுகிற கத்தியின் பரப்பில்
வேனல் தெரு உருக்கொண்டு விடுவதை பல கண்களும் அறிந்தே கடக்கின்றன. என்றாலும் நண்பர்களே, மதுக்கடைகள் மூடப்படுவதே இல்லை. மீன் கறிகளையும் மிஞ்சிய மதுவையும் குடித்து பெருத்த எலிகளின் கூட்டம் ஒன்று தெருவை கருமி பூமியினுள் இழுத்துச் சென்றுவிட முயல்கின்றன. தன் தலைமயிர் நிலத்தில் வேர்விட நூற்றாண்டுகளாக ஒருவன் இத்தெரு நடுவில் வீழ்ந்து உறங்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த மனிதன் விடுபட்டு போன சீன யாத்ரீகர்களில் ஒருவன் எனச் சொன்னால் நம்புவீர்களா நீங்கள்?